அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முத்தமிழ் பார்வை யூடியூப் சேனல்ல நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆதரவு தாருங்கள். சரி, வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன தெரிஞ்சுக்கலாமா? இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் பெருமதி சொல்கிறார். ஒரு செயலை இவர் இதை செய்து முடிப்பார், இவரால் இதை செய்து முடிக்க முடியும் என்று சரியாக புரிந்து அதை அவரிடத்தில் நாம் அந்த வேலையை ஒப்படைக்கின்ற பொழுது அது சிறப்பானதாக அமையும். இது வள்ளுவருடைய வாக்கு. சரி, அது சம்பந்தமா ஒரு சின்ன செய்தி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கிளாட் பெர்னால்ட் அப்படிங்கிறவர், இவர் நாடகங்கள் எழுதிட்டு இருந்தார். நாடகங்கள் எழுதி புகழ்பெற்ற ஒரு நாடக ஆசிரியரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டே இருந்தார். அவர் எழுதி எழுதி என்ன பண்ணாருன்னா, அவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த நாடகங்களை எல்லாம் கொடுத்து படிக்க சொன்னார். அவர் ஒரு மருத்துவர். அவர் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நண்பர்கிட்ட சொன்னார். யாரு? கிளாட் பெர்னால்ட்ட சொன்னாரு, நீ நாடகம் எழுதுறதுக்கெல்லாம் உனக்கு சரி வராது. நீ என்ன செய்யற, மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து டாக்டர் படிச்சு டாக்டர் ஆயிடு, அதுல நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு அவர் சொன்னார். சரி, நம்மளும் ரொம்ப நாளா எழுதிட்டு இருக்கிறோம், நமக்கு சரியா நாடகங்கள் அமையல, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து டாக்டரா படிக்கிறார். படிச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்றார். ஆராய்ச்சிகள் பண்ணி அதுல மிகப்பெரிய வல்லுநரா மாறுறார். அதாவது, நாம் உண்ட உணவு ஜீரணமாகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு எவ்வாறு நமக்கு பயனுடையதாக இருக்கிறது, நாம் உண்ட உணவு அது சத்தாக மாறுகிற போது எந்தெந்த அங்கங்களுக்கு அவயங்களுக்கு செல்லுகின்றது, அது எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார். இந்த ஜீரண மண்டலத்தை பற்றியான பல்வேறு செய்திகளை அவர் கண்டுபிடிச்சார், கிளாட் பெர்னால்ட். இதுல மிகப்பெரிய மருத்துவ வல்லுநராக உயர்ந்தார். உலக அளவுல மிகப்பெரிய பேரும் புகழும் இவருக்கு கிடைச்சது. அது மட்டுமல்ல, இவர் கல்லீரல், அதை பற்றியான இவருடைய கண்டுபிடிப்பு மிக பிரபலமாக பேசப்பட்டது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவர் நாடகம் எழுதிட்டே இருந்தாருன்னா நாடகம் எழுதிட்டு தான் இருப்பாரு. அதுல அவருக்கு முன்னுக்கு வருவாரா அப்படிங்கிறது தெரியாது. அவருடைய நண்பருடைய வழிகாட்டுதலின்படி அவர் மருத்துவம் படித்து உலக புகழ் பெற்ற மருத்துவராக மாறினார். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அவருடைய நண்பர் இவருக்கு இதுதான் சரியாக வரும் என்று ஆராய்ந்து அதை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அதன் மூலமாக அவர் உலக பிரசித்தி பெற்றார் என்பது வரலாறு. கிளாட் பெர்னால்ட் அவர் இன்னைக்கு நாம சாப்பிடுற இந்த உணவுகளுக்கெல்லாம் எப்படி செரிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்த மிகப்பெரிய வல்லுனர் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்களுக்கு பிடித்ததை மாணவர்கள், அதாவது குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில குழந்தைகள் பெற்றோருடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக படிக்கின்ற குழந்தைகள் உண்டு. ஆனால் சில குழந்தைகள் தாங்கள் ஒரு சில துறையில் மிகப்பெரிய ஆட்களாக வர வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். ஆனால் அதை சரியாக இவர்கள் புரிந்து கொள்ளாமல் இவர்கள் நினைப்பதை படிக்க வைக்கிற பொழுது அவர்கள் அதில் பரிமளிப்பார்களா என்பது தெரியாது. அவர்களுக்கு எது சரியானதாக இருக்கிறது என்று அவர் நினைக்கின்றார்களோ அதில் நாம் முயற்சி செய்து அந்த முயற்சிக்கு ஊக்கமாக உறுதுணையாக இருப்போமானால் நிச்சயமாக உலக அளவில் அவர்கள் மிகப்பெரியவர்களாக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக இருக்கும். சிந்திக்கலாம் இல்லையா? சரி நண்பர்களே, இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றொரு செய்தியில நாம சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் நண்பன் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.